கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இறைவார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலமுண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நீங்கள் எவ்வளோ நல்ல அழகான வசனம். இந்த வசனமானது எந்த சமயத்தில் இந்த இறைவார்த்தையானது யோசுவாவுக்கு சொல்லப்பட்டதென்றால், அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்திட்டு வர்றாரு. வனாந்தர பாதையில் அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நல்ல செழிப்பான ஒரு தேசத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த எகிப்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, பார்வோன் ராஜா அவங்கள ரொம்ப ஒடுக்குறான், மக்கள் அழுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவர்களை எல்லாம் ஒரு விடுதலையை பண்ணி அவங்க வனாந்தர பாதையாக 40 ஆண்டு காலம் பயணித்து செங்கடல், யோர்தான், எரிகோ போன்ற எல்லா இடத்தையும் கடந்து வந்து அப்படியே வந்துட்டுருக்கிற போது அந்த இடத்துல மோசே மரித்து போகிறாரு. அந்த இடத்துல வருகிற வழியில் அப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்ட போது அடுத்ததாக அவர்களை வழிநடத்திட்டு போகிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த யோசுவா, அவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த யோசுவாக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மோசையோடு எப்படி இருந்தனோ அப்படியே உங்களோட இருப்பேன் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டார். நான் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன், உங்களோடவே இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டார். அப்போது இருந்தாலும் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? அப்போ பாருங்க, நீ பலங்கொண்டு திடமனதாக இரு, இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறவையெல்லாம் கை கொள்ள மாத்திரம் கவனமாக இரு அப்படிங்கிறார். அதுதான் கட்டளை. அப்போ அதை கடைப்பிடித்து அப்படி வரும்போது சொல்கிறாரு, நீ பலம் கொண்டு திடமனதாக இரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, நீ திடமனதாக இரு, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே அப்படியெல்லாம் சொல்கிற வாக்கியங்கள் எல்லாம் ஒரு புறம் நம்மை ஆற்றி தேற்றினாலும் இதெல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க. நீ போகிற ஒரு இன்டர்வியூக்கு போகிற, பயப்படாமல் இரு, நீ தனியாக அவ்வளவு தூரம் போகணும், அப்ராடு போகிற படிப்பு விஷயமா, அதே போல் ஒரு தொழில் செய்கிறதுக்காக ஏதாவது ஒரு இடத்துக்கு நீ போகிற தனியாக, அப்போல்லாம் நீ என்ன செய்ய, அப்பா அம்மா கூடவே இருந்த பிள்ளைகள் கல்லூரி படிப்பையெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, வேலை நிமித்தமாக, உயர்கல்வி நிமித்தமாக அவர்கள் தனியாக ஒரு இடத்துக்கு போகிறதுனா என்ன சொல்கிறாங்க, பயப்படாத, கடவுள் எப்போதும் உங்களோட இருப்பார், காப்பாற்றுவார் அப்படிலாம் சொல்லி அனுப்புவாங்க. இப்போ இந்த இடத்துல சொல்கிறது, ஆண்டவரே சொல்கிறார், கலங்காதே, திகையாதே என்றெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நீ போகும் இடமெல்லாம், இது வரைக்கும் நம்ம கடந்து எவ்வளவோ பாதைகளை கடந்து வந்தோம், மோசேயின் மூலமாக ஆண்டவர் எல்லாத்தையும் நடத்திட்டு வந்தார். இனிமேலும் அந்த கானானில் போய் சேரும் வரைக்கும் என்ன சொல்கிறாரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு எவ்வளவு நமக்கு சொத்து சுகம், நம்ம உற்றார் உறவுகள், நண்பர்கள், நம்மை சுற்றி புடைசூழ மக்கள், எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, யார் இல்லைனாலும் கர்த்தர் மட்டும் நம்ம கூட இருந்தால் அது போதும். ஆனால் எல்லாமே இருந்து கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் பிரயோஜனமே கிடையாது. நம்ம எதுவுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், அவரே கூட வர்றாரு. பார்த்தீங்களா? இது எங்கெல்லாம் நீ போகிற இடமெல்லாம், எங்கே போனாலும் சரி, அந்த இடத்தில் எல்லாம் நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? நம்ம கூட வருகிறது வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் படைத்த சிருஷ்டி கர்த்தாவாம், சேனைகளின் கர்த்தாவாம், சேனைகளின் கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லவர் நம்மோடு கூட வருகிறார். ஆகவே அந்த யோசுவா கூட எப்படி இருந்தாரோ, மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன்னு யோசுவாவுக்கு சொன்ன தேவன் இப்போவும் அதே மாதிரி நம்மை பார்த்தும் சொல்லுகிறார். நீ இந்த உலகத்தில் நீ வாழும் காலம் வரைக்கும் நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடே கூட வருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் இன்னும் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, அவர் கொடுத்துருக்கிற கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்கள், நீதி நியாயங்கள், சாட்சிகள்,
இதெல்லாவற்றிலும் நாம் கடைப்பிடிக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருக்க வேண்டும். பார்த்தீங்களா, நம்ம தியானங்கள் எல்லாம் அவர் சொன்ன வசனம், அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள், உபதேசங்கள், அதில் நம்ம கவனமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மீது கவனமாக இருப்பார். அவர் சொல்கிற பேச்சுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதன் மேலே நம்ம கவனமாக இருக்கும்போது ஆண்டவருடைய கண்கள், ஆண்டவருடைய கரங்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை வழிநடத்துவதற்காக அவருடைய கண்கள் நம்மீது நோக்கமாக இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம அவருடைய கட்டளைகளை நம்ம சார்ந்து கொள்கிறோமோ, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோமோ, அவருடைய நல்ல போதனைகளை நாம் கடைப்பிடிக்கிறோமோ, அப்போது கர்த்தர் நாம் போகும் இடமெல்லாம் நம்மோடு கூட வருவார். அப்போ அவர் நம்ம கூட இருந்தால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்குதா? அவர் நம்ம கூட இருந்தால் நம்மளுக்கு தோல்வி வருமா? அவர் நம்ம கூட வந்தால் ஏதாவது நஷ்டம் வருமா? ஒன்றுமே இருக்காது. ஆகவே ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் என்னுடைய சுய பலத்தில் நான் தனியாக எதை வேணாலும் சாதிச்சிடலான்னு நினச்சிருக்கலாம். என் தொழிலில், என் படிப்பில், எல்லா விதமான கடமைகள்லையும் எனக்கு நல்ல ஞானம் இருக்குது, நான் நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல பொருளாதாரம் இருக்குது, எனக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு நல்ல மனித சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை எனக்கு நல்லா ஆளுகை செய்கிறவர்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம நம்பி போகக்கூடாது. ஏன்னா நிஜத்தை நம்பணும் வெளியே நமக்கு நிழலாக இருக்கிறதே நம்பக்கூடாது. அதெல்லாம் எப்படி நம்ம நிழல் எப்படி சாயங்காலம் வேலை ஆக 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 சூரியன் மறைந்து கூட அந்த நிழல் எப்படி நம்ம விட்டு மறைந்து போகுதோ அது மாதிரி தான். ஆனால் ஆண்டவரோ என்றென்றும் நீடி ஆயுசுள்ளவர். அவர் நித்தியமாக நாம் முடிவு பிறந்த நாள் முதல் நம் வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரை நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் தான். ஆகவே அவரை தஞ்சமாக கொள்வோம். அப்போது நம்ம எல்லாமே சக்ஸஸாக முடிக்க முடியும். அப்படியாக நீங்கள் ஆண்டவரை உங்கள் கூட நீங்கள் எப்போதும் வச்சுக்கணுன்னா அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. அப்போது யோசுவாவோடு இருந்த தேவன் நம்மோடு இருப்பார்.